ஓகே. இந்த விஷயம் வந்துட்டு உங்களுக்கு கிளியரா விளங்கியிருக்கும். அப்ப இதுல உள்ள சில கேள்விகள் உங்களோட புக்ல இருக்கு. ஓகேவா? ரைட். உங்களோட புக்க போய் பார்ப்போம். என்ன இருக்கி என்று சொல்லி. ஓகே. இதுல வந்துட்டு நாம இப்ப படிச்ச விஷயங்கள்லாம் வந்துட்டு தெளிவா போட்டிருக்காங்க. இந்த பாருங்க, திசை கொண்ட எண் ஒன்றுடன் வேறொரு திசை கொண்ட எண்ணை கூட்டும் போது என்ன செய்யணும்னு சொல்லி நான் இப்ப உங்களுக்கு சொல்லி தந்த ஸ்டெப் எல்லாம் வந்துட்டு உங்களோட புக்ல போட்டிருக்கு. முதல் திசை கொண்ட எண் இருக்கும் புள்ளியை என் கோட்டில் குறிக்க. அதுக்கப்புறம் அப்புள்ளியிலிருந்து இரண்டாம் திசை கொண்ட எண்ணின் பருமனுக்கு சமனான தூரம் இரண்டாம் திசை கொண்ட எண்ணின் திசை வழியே செல்க. அப்படின்லாம் வந்துட்டு போட்டிருக்கு. திசை வழி என்ன அந்த என்ன குறி இருக்கோ அந்த குறிப்பகம் போங்க அப்படின்னு சொல்லி. ஓகேவா? ரைட். ஆத்திஃப் இங்க பாருங்க, இதுல வந்துட்டு உங்களோட புக்ல வந்துட்டு அம்புக்குறி ஒன்று போட்டு காட்டிக்காங்க. நாம வந்துட்டு ஒவ்வொன்றா ஒன்றா போகணும் உங்களுக்கு விளங்குறதுக்காக வேண்டி. ஓகேவா? அந்த போற திசையை காட்டுறதுக்காக வேண்டி, திசை கொண்டன்கள் தானே பிள்ளைகள், அப்போ திசையை காட்டுறதுக்காக வேண்டி அம்புக்குறி யூஸ் பண்றது நல்லம். பார்த்து கொள்ளுங்க. ஓகேவா? இறுதியில் நிற்கும் இடத்தின் மூலம் காட்டப்படும் திசை கொண்டவன் விடையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்காங்க, உதாரணமெல்லாம் வந்துட்டு தந்திருக்காங்க. ரைட். அப்போ வந்துட்டு இதெல்லாம் நாம பார்த்தோம். ப்ளஸ் அது ப்ளஸ் மைனஸையும் கூட்ட வந்தால் என்ன செய்யணும், ப்ளஸ்ஸும் ப்ளஸ்ஸும் அல்லது ஒரே குறி ரெண்டு வேறு வேறு குறிகள் வந்தால் என்ன செய்யணும்னு சொல்லி நாம் இப்போ பார்த்தோம். ரைட். இப்போ நீங்கள் வந்துட்டு என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னால், ரைட், வெண்கோட்டை பயன்படுத்தி நான் சொல்கிற கேள்விகளுக்கு மட்டும், இதில் நான் மார்க் பண்ணுற கேள்விகளை மட்டும் உங்களோட கொப்பியில் செஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? ரைட். முதலாவது வந்துட்டு இதை செய்யுங்க. அடுத்தது வந்துட்டு இதை செய்யுங்க. இப்போ செய்யுங்க. ஓகேவா? செஞ்சு எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. ம், இதை செய்யுங்க. இதை செய்யுங்க. இதை செய்யுங்க. 3, 5. இதை செய்யுங்க. இதையும் செய்யுங்க. ரைட். செய்யுங்க பிள்ளைகள். இதெல்லாம் ஒரு கொஞ்சம் டைம் தானே, செய்யுங்க பார்ப்போம். இந்த கேள்விகள் எல்லாம் செய்யுங்க. என்கோட்டினை பயன்படுத்தி விடையை காண சொல்லியிருக்காங்க. பெருமானத்தை காண்க. என்கோட்டினை பயன்படுத்தி. ஓகேவா? இது என்கோடு கீறி செய்கிறது பிள்ளைகள். நீங்கள் என்கோடு கீறி செய்ய வேணாம். இப்போ வந்துட்டு நீங்கள் நான் இப்போ கடைசியாக படித்த மெத்தட்லேயே செய்யுங்க இந்த கேள்விகள்லாம். ஓகேவா? எண்கோட்டினை பயன்படுத்தி மிச்ச கேள்வியை நீங்கள் உங்களோட கொப்பியில் செஞ்சு பாருங்க. இந்த நீங்கள் இப்போ ஆன்சர் எடுக்கிற இந்த கேள்வியும் வந்துட்டு எண்கோட்டை பயன்படுத்தி ஒருக்கா செஞ்சு பாருங்க. உங்களுக்கு சேம் ஆன்சர் வருது, அதே ஆன்சர் வருதான்னு சொல்லி. ரைட். இப்போ இந்த கேள்விகள்லாம் வந்துட்டு நீங்கள் உங்களோட கொப்பியில் நாம் இப்போ கடைசியாக படித்த எண்கோட்டை பயன்படுத்தாமலுக்கு எப்படி செய்கிற அப்படிங்கிற மெத்தடில் வந்துட்டு இந்த கேள்வியில் செய்யுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7 கேள்வி செய்ய சொல்லிங்க. ரைட். குயிக்காக செஞ்சிடுங்க. நான் வந்துட்டு கேட்க கேட்க நீங்கள் என்ன செய்யணும், ஒரு ஆக்கெல்லாம் ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? ரைட். செஞ்சு முடிஞ்ச ஆக்கள் வந்துட்டு செட்டில் ஓகேன்னு போடுங்க. ஃபுல்லாக எல்லா கேள்வியும் செஞ்சு முடிஞ்சா ஓகேன்னு சொல்லி போடுங்க. சரியோ பிள்ளையோ செய்யுங்க. நீங்கள் தந்த கேள்வியில் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க. பிள்ளைகள் வந்தால் பார்ப்பேன் நான் என்ன பிள்ளை வருதுன்னு சொல்லி.
முடிஞ்சா போடுங்க பிள்ளைகள், இல்லாட்டி மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க முடிஞ்சேன்னு சொல்லியா. முடிஞ்சு சார். ஓகே ஓகே, 3 பேர் முடிஞ்சு. ம்ஹும். சுதேஷ் முடிஞ்சா செஞ்சு? இல்ல சார், நான் முடிய போகுது. ஓகே ஓகே ஓகே. பாரிஸ் முடிய போய் ம் ரைட். ரைட், ஃபர்ஸ்ட் ஒன். நேர 8ஐயும் மறை 5ஐயும் கூட்டுறது. முன்ஷிஃப்ட் தம்பி சொல்லுங்க, என்ன ஆன்சர் வந்துச்சு உங்களுக்கு? கேட்கக்குள்ள கொஞ்சம் குயிக்காக சொல்லுங்க பிள்ளைகள், அப்போ தான் நம்ம அடுத்த விஷயத்தையும் பார்க்கலாம். ம் ஆன்சர் சரியா அவங்களோட முன்ஷிஃப்? பாருங்க. ரைட், +8ஐயும் -5ஐயும் கூட்ட சொல்லியிருக்காங்க பிள்ளைகள். இப்போ நாம கடைசியாக படித்த விஷயம், ரெண்டோட அடையாளமுமே வேறு வேறு. ஓகேவா? +8 இருக்கு, இங்கே நேர் 8 இருக்குது, இங்கே வந்துட்டு -5 இருக்குது. அப்போ ரெண்டோட அடையாளமே வேறு. ரெண்டோட அடையாளம் வேறு வேறு வரக்குள்ள நாம் என்ன செய்வோம்? யாரு கூட இருக்கான்னு சொல்லி பார்ப்போம். ரைட்டா? யாரு கூட இருக்கா? 8 தான் கூட இருக்காரு. அவரோட அடையாளம் என்ன? நேர். ஓகே, அவர் மைனஸை விட எத்தனை கூட இருக்காருன்னு சொல்லி பார்ப்போம். ரைட், பெரிய ஆள்ல இருந்து சின்ன ஆளை கழிச்சிடுவோம். ரைட், 8லேருந்து 5 கழிச்சா என்ன வரும்? 3 வரும். ரைட், முன்ஷிப் இப்போ விளங்கிச்சா உங்களுக்கு? நீங்கள் வந்துட்டு என்ன செஞ்சிருக்கிறீங்க? ரெண்டையும் கூட்டி போட்டுக்கிறீங்க, 8 5 13ன்னு போட்டுக்கிறீங்க. அப்படி நாம எப்போ செய்வோம்? ரெண்டு அடையாளங்களும் ஒன்றா இருந்தால் தான் நாம என்ன செய்வோம்? அந்த அடையாளத்தை போட்டுட்டு ரெண்டையும் கூட்டி போடுவோம். ரெண்டோட அடையாளம் வேற வேறையா இருந்துச்சுன்னு சொன்னா என்ன செய்வோம்? யாரு பெரிய ஆளோ அவரோட அடையாளத்தை போட்டுட்டு பெரிய ஆள்ல இருந்து சின்ன ஆளை கழிச்சு எழுதுவோம். ரைட்டா? கிளியரா? இது வேற யாருக்கும் பிள்ளை இருந்துச்சா? சிமர் தம்பி அனுப்பிக்கார் ஆன்சர், அவரோட ஆன்சர் சரி. மற்ற ஆதிப், சுதைஸ்,
சரி சார். பாரிஸ் உங்களுக்கெல்லாம் ஓகேவா? சரியா இந்த ஆன்சர் சரியா வந்துச்சா? ஓகே. ஓ சார். ரைட். சுதேசிக்கும் இந்த ஆன்சர் வந்துச்சா இல்லை வேற ஆன்சர் வந்துச்சா? எப்படி? இந்த ஆன்சர் தான் சார் வந்துச்சு. ஓகே குட். ரைட். அப்போ சுதேஷ் நீங்களே சொல்லுங்க, ரெண்டாவது இந்த கேள்விக்கு என்ன விட வந்துச்சு உங்களுக்கு? +4 மறை 6. மறை 2. ஓகே குட். ரைட். பிரேக்கெட் போட்டு எழுதிக்கொள்ளுங்க அப்படில, நான் மறந்துட்டேன். ரைட். மறை 2 விளங்கிச்சாப்ப? ரைட். ரெண்டும் பார்க்குறீங்க வேற வேற அடையாளம். நேர் நாளைக்கு மறை 6 இருக்கு. ரைட். அப்போ வேற வேற அடையாளம் இருக்கு. அப்போ நாம என்ன செய்வோம்? பெரிய ஆள் அடையாளத்தை எழுதுவோம். யாரு பெரிய ஆள்? 4 இருக்கு 6 இருக்கு. 6 தான் பெரிய ஆள். அவர் அடையாளத்தை போடுவோம். மைனஸ் போட்டுட்டு பெரிய ஆள்ல இருந்து சின்ன ஆளை கழிப்போம். 6ல இருந்து 4 கழிப்போம். கழிச்சோம்னு சொன்னா 2 வருவார். ஓகேவா? இது எல்லாருக்கும் சரிதானே? ரைட். அடுத்ததை பாருங்க. பாரிஸ் தம்பி சொல்லுங்க, என்ன ஆன்சர் வந்துச்சு உங்களுக்கு இதுக்கு? மறை 4 மறை 2 என்ன ஆன்சர் வந்துச்சு? மறையார். மறை. மறை 6. ஓகே குட். என்ன கேள்வி இது? ரெண்டும் ஒரே அடையாளம். மைனஸும் மைனஸும் ஒரே அடையாளம் வந்து என்ன செய்வோம்? அந்த அடையாளத்தை போடுவோம், ரெண்டையும் கூட்டி எழுதுவோம். அவ்வளோதான். ஓகேவா? மைனஸாக இருந்தால் மைனஸை போடுவோம். இதே மாதிரி ப்ளஸ் வந்துச்சுன்னா என்ன செய்வோம்? ரெண்டும் ப்ளஸ்ஸாக இருந்தால் ப்ளஸ்ஸை போட்டு ரெண்டையும் கூட்டுவோம். 2 மாறும் 8. ரெண்டு மைனஸாக இருந்தால் மைனஸை போட்டு ரெண்டையும் கூட்டுவோம். 4 2 6. ஓகே ஃபைன். ரைட். இந்த கேள்வி ஆத்திஃப் தம்பி சொல்லுங்க, என்ன ஆன்சர் வந்துச்சு? சஹ 10. ஓகே குட். சக 10. எப்படி பிள்ளைகள்? எல்லாமே ஒரே அடையாளம். சக சக சக. அப்போ என்ன செய்வோம்? எல்லாமே ஒரே அடையாளம் பண்ணால் அந்த அடையாளத்தையே போடுவோம். சகையை போடுவோம். நேராக போடுவோம். போட்டுட்டு அவ்வளோத்தையும் கூட்டி போட்டோம்னா சரி. 2 5 7 7 3 10 ஒரே அடையாளம்ங்கிறதால பிரச்சனையே இல்லை. ஓகேவா? ஒரே அடையாளம்னா அந்த அடையாளத்தையே போடுவோம். போட்டுட்டு அது அவ்வளோத்தையும் கூட்டி போடுவோம். ரைட். அதே மாதிரி இங்கே பாருங்க பிள்ளைகள், இந்த ஒரு கேள்வி எல்லாமே ஒரே அடையாளம். என்ன? மைனஸ் எல்லாமே. அப்போ மைனஸை போடுவோம். மைனஸ் வந்துட்டு என்ன செய்வோம்? கூட்டி போடுவோம். 3 3 4 4 4 8ன்னு சொல்லி கூட்டி போடுவோம். எல்லாம் ப்ளஸ்ஸாக இருந்தால் ப்ளஸ்ஸை போடுவோம், எல்லாம் மைனஸாக இருந்தால் மைனஸை போடுவோம். அதில் பிரச்சனை இல்லை. ஓகேவா? ரைட். 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 8வதுக்கு வந்துட்டு இதுக்கு என்ன ஆன்சர்? ஸ்ரீமர் தம்பி சொல்லுங்க. ரைட். -3. ஓகே. -3. எப்படி பிள்ளைகள் வந்துச்சு -3? இங்கே வந்துட்டு பார்க்கும் ரெண்டும் ப்ளஸ் இருக்கு. ஒரு ப்ளஸ் இருக்கு, இங்கே ஒரு ப்ளஸ் இருக்கு, இங்கே ஒரு மைனஸ் இருக்கு. 2 ப்ளஸ் இருக்கு, ஒரு மைனஸ் இருக்கு. அப்போ நம்ம என்ன செய்வோம்? முதல்ல இந்த நேர் ஒரே அடையாளம் உள்ளாக்க 2 பேரையும் என்ன செய்வோம்? கூட்டுவோம். ஒரே அடையாளம் உள்ளாக்க 2 பேரையும் கூட்டினா என்ன நடக்கும்? +2 இருக்காரு, இங்கே +6 இருக்காரு. ரெண்டும் ஒரே அடையாளம். அவரை கூட்டினோம்டா நேர் 6ன்னு சொல்லி வரும். ஓகேவா? ஒரே அடையாளம் உள்ள ரெண்டையும் கூட்டுறோம். கூட்டினோம்னு சொன்னால் நேர் 6 வந்துடும். அடுத்தது அவருடைய யாரை கூட்டணும்? மறை 9 கூட்டணும். இப்போ நம்ம பார்க்கும் ரெண்டும் வேற வேற அடையாளம் உள்ளாக்கள் இருக்கா. அப்போ யார் பெரிய ஆள்? 9 தான் பெரிய ஆள். அவர் அடையாளம் என்ன? மறை. அவர் பெரிய ஆள் சின்ன ஆளை கழிச்சுட்டோம்னா 3 வரும். ஓகேவா? இது விளங்கிச்சா? ரைட். முதல்ல வந்து நேர் 2 பேரையும் கூட்டுறோம். அப்போ நேர் 6 வரும். அடுத்து மிஞ்சிருக்கிறாள் யாரு? மறை 9. ரெண்டும் வேற வேற அடையாளம். அப்போ மறைய பெரிய ஆள் யாரு? மறை அடையாளம் உள்ளது தான் பெரிய ஆள். அவரை போடுறோம். அப்போ 9ல இருந்து 6 கழிச்சுட்டோம்னா 3 வந்துடும். விளங்கிச்சா இது? இதுல யாருக்கும் டவுட் இருக்கா? இல்ல சார். ம். பாரிசி கிளியரா இது? இந்த ஆன்சர் வந்துச்சா உங்களுக்கு? மறை 3 வந்துச்சா? ஆமா சார். ஓகே குட். ரைட். அடுத்து வந்துட்டு முன்ஷிப் தம்பி சொல்லுங்க, இதுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு உங்களுக்கு? 10வது கேள்விக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு? மறை 2. ம், ம்.
பிள்ளையான ஆன்சர். ஓகே ரைட். வேற ஓகே கழித்தல்ல பிள்ளை விட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். இன்னொருக்கா கழிச்சு பாருங்க முன்சிப் சரியான ஆன்சர் என்ன வருதுண்டு பார்த்துட்டு எனக்கு போடுங்க. ஆத்திப் சொல்லுங்க என்ன ஆன்சர் வந்துச்சுண்டு. saya 1.8. ஓகே. பாரிஸ் சொல்லுங்க உங்களுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு. saya 2.8. ம் ஓகே. பாரிஸ் நல்ல அவசரமான ஒரு ஆள் போல தான் இருக்குது. முன்ன அந்த கிளாஸ்லையும் பார்த்தேன், இப்போ கிளாஸ்லையும் பார்த்தேன், கழித்தல் பெருக்கல் எல்லாம் வந்துட்டு கடும் ஸ்பீட்லாம் செய்வது போல இருக்கு. அதுல எல்லாம் புல புலையா வருது. ஒழுங்கா கழிச்சு பாருங்க ஃபாரிஸ், ஒழுங்கா கழிச்சு பார்த்து என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லுங்க. சுதேஷ் சொல்லுங்க என்ன ஆன்சர் வந்துச்சு உங்களுக்கு. மறை 18 வரும் சார். என்னவான்னு சொன்னீங்க. மறை 18. 18. தசம் வச்சு வரைக்கும் தசத்தை பார்த்தீங்களா 34 52 இருக்கியா இல்லை 3.4 5.2 இருக்கியா. தசத்தை பாருங்க. தசத்தை வச்சு கழிச்சு பாருங்க. பாரிஸ் சொல்லுங்க இப்போ என்ன ஆன்சர் வந்து உங்களுக்கு திரும்ப கழிச்சு பார்த்தீங்களா. சார் 2 மறை 2.6. மறை 2 தசம் வருது. எப்படின்னா விளங்குது இல்லை இப்போ பாருங்க. ரைட் ஆத்திப் சொன்ன ஆன்சர் சரி. மறை 1 தசம் மட்டும் சரி. அவசரப்படாம செய்யணும் பிள்ளைகள். முன்ஷிப் தம்பியும் ஏதோ புள்ள விட்டுருக்கிறீங்க போல கழித்தல்ல. பாருங்க பிள்ளைகள். ரைட் ப்ளஸ் நேர் 3.4 இருக்கி மறை 5.2 இருக்கி. பெரிய ஆள் யாருன்னு சொல்லி பார்ப்போம். 3 தசம் வாராளா 5 தசம் வாராளா. 5 தசம் வாராள் தான் பெரிய ஆள். அப்போ வர்ற அடையாளத்தை போடுவோம். ஓகேவா மைனஸை போட்டுட்டோம். இப்போ என்ன செய்யணும். பெரிய ஆள்ல இருந்து சின்ன ஆளை கழிக்கணும். 5.2 இருந்து 3.4 கழிக்கணும். ஓகேவா பெரிய ஆள் 5.2 சின்ன ஆள் 3.4 அவரை கழிக்கணும். இதுக்கு தான் பிள்ளைகள் நான் உங்களுக்கு ஒரு முறைன்னு சொல்லி தந்தேன். இந்த தசத்துக்கு பின்னுக்கு ஒரு இலக்கங்கள் வந்தா அவருக்கு பின்னுக்கு பூச்சியத்தை போட்டு நிரப்புங்க. அப்போ உங்களுக்கு இன்னும் என்ன செய்யும் செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா இன்னைக்கு பூச்சியத்தை போடுங்க. இப்போ உங்களுக்கு 5.2 பூஜ்ஜியம் 3.4 பூஜ்ஜியம் இருக்கும். பூஜ்ஜியத்துல இருந்து பூஜ்ஜியத்தை கழிச்சா பூஜ்ஜியம். ரைட் 2ல இருந்து 4 கழிக்கணும். பூஜ்ஜியம் இல்லாமலுக்கும் செய்யலாம். உங்களுக்கு பார்க்கறதுக்கு விளங்குறதுக்காக 20 மினிக்கு 40 மினிக்கு விளங்குறதுக்காக இப்படி எழுதி கொள்ளுங்க. ரைட் 2ம் 4 மினிக்கு 2ல இருந்து 4 போகுமா போகாது. அப்ப இந்தியால இருந்து நம்ம என்ன செய்வோம் கடன் வாங்குவோம். கடன் வாங்கினா என்ன ஆகும் வேறு. இந்தியால கடன் வாங்கினா எத்தனை ஆகும் வேறு ஃபாரிஸ் எத்தனை ஆகும். உண்ட கடன் வாங்கினா 4. இந்த எப்படி 4 ஆகும். உண்ட கடன் சார் வாங்கினா 5 தான் சார் 4 ஆகும். 5 தான் 4 ஆகும். வேற எத்தனை ஆகும் வேறு 3. 3 ஆகுமா பாத்தீங்களா. எத்தனை ஆகும் நல்லா யோசிச்சு சொல்லுங்க. 2க்கு 3க்கு ஒரு ஆளை ஒண்ட போடுவோம் 12 ஆகும். விளங்கிச்சா விளங்கிச்சா பாரிஸ். இந்தியால இருந்து ஒரு ஆளை கடன் ஆம் வாங்கினா சார். என்ன இந்தியால இருந்து ஒரு ஆளை கடன் வாங்கினா என்ன நடக்கும். 4 இப்ப பாருங்க 4 தசம் 1 இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க. தசத்துக்கு இந்தியால இருந்து ஒரு ஆளை கடன் வாங்கினா ஒரு 10 வருவாரு. 10 மொண்டும் 11 சொல்லி வரும். விளங்கிச்சா 2 இருந்துச்சுன்னு சொன்னா 12 வரும். ஓகேவா அந்த முன்னுக்கு வந்து சேருவார். ஒன்று முன்னுக்கு வந்து சேருவார். நான் வாங்குற கடன் உண்டு. அப்போ 12 இருக்கும். 12ல 4 போனால் எத்தனை வரும் 8 வரும். ரைட் இப்போ இந்தியாவில் 5ல இருந்து உண்ட கடன் கொடுத்துட்டேன். அப்போ 4 இருப்பார். 4ல இருந்து 3 போனால் என்ன 1 மைனஸ் 1 தசம் 8 செய்வார். விளங்கிச்சா முன்ஷிப் தம்பி விளங்கிச்சா கழிச்சது இல்லை திரும்ப விளக்கப்படுத்தணுமா. கழித்தல்ல சின்ன மிஸ்டேக் ஒன்று விட்டுருக்கீங்க போல. ம் ஓகே விளங்கினா சரி. விளங்கலைன்னு சொன்னால் திரும்ப கேளுங்களா இது விளங்கல எனக்கு திரும்ப எகைன் விளக்கப்படுதுங்க அப்படின்னு சொன்னால் நான் திரும்ப சொல்லி தருவேன். பாரிஸ் இந்த கடன் வாங்குறது கழிக்கிறதுல நான் வந்துட்டு புல விடக்கூடாது. நாம இப்போ 8ஆம் ஆண்டு படிக்கும். ஓகேவா இன்னும் சின்ன சின்ன பிள்ளையெல்லாம் விடக்கூடாது. 5.2
சைபர் 3.4 கடன் வாங்குறோம். கடன் வாங்கினா வெறும் 12 ஆகுவார். 12ல் 4 போனால் 8 வரும். வேறு கடன் ஒன்று கொடுத்ததுனால 4 ஆயிடுவார். 4லேருந்து 3 போனால் 1. நடுவில் தசம் இருக்கு. தசத்தை வைப்போம். சுதேஷ் விளைஞ்சா உங்களுக்கு இப்போ தசம் வச்சு எழுதுறது. ரைட். தசம் இல்லாமல் சொன்னீங்க நீங்கள் 18ன்னு சொல்லி. தசத்தை வச்சு எழுதணும். ஓகேவா? ரைட். அப்படியும் செய்யலாம். ம். ரைட். அப்போ 1.8 பிள்ளைகள். இதில் டவுட் இருந்தால் கேளுங்க, நான் சொல்லித்தரேன். ஓகேவா? ரைட். லாஸ்ட் ஒன். லாஸ்ட் ஒன்னுக்கு வந்துட்டு சுதேஷ் சொல்லுங்க, என்ன ஆன்சர் வந்துச்சு? ம். பாரிஸுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு? பாரிஸ் உங்களுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு? ம். 0 சார். 0. ஓகே, குட். ஆதிஃபுக்கும் 0 வந்துச்சா? ஓ சார். ரைட். ஓகே. ரைட் பிள்ளைகள். ரெண்டுமே ஒரே இலக்கம் என்ன? ரெண்டுமே ஒரே இலக்கம். 8.11 8.11. ஒரு ஆள் ப்ளஸ் அடிக்காரு, ஒரு ஆள் மைனஸ் அடிக்காரு. அப்போ ப்ளஸ்ஸா மைனஸாக வரும்னு பார்த்தா ரெண்டுமே கழிவட்டு போகல என்ன நடக்கும்? பெரிய ஆள் சின்ன ஆளுன்னு ஒருத்தருமே இல்லை. ரெண்டு பேருமே ஒரே மாதிரி ஆக்கள். வேற ஒரு அடையாளம் வந்துச்சுன்னு சொன்னால் பூச்சியம் தான் வரும். இந்த இதை பாருங்க, இதுக்கும் அதே தான் வரப்போகுது. ரெண்டு பேரும் வேற வேற அடையாளம். பார்க்கம் யார் பெரிய ஆளுன்னு பார்க்கும். ஒருத்தருமே பெரிய ஆளும் இல்லை, சின்ன ஆளும் இல்லை. அப்போ ஆன்சர் வந்துட்டு பூச்சியம் தான் வரப்போகுது. மிச்சம் இதில் உள்ள கேள்விகளையும் வந்துட்டு பிள்ளையா நீங்கள் செஞ்சு பாருங்க. ஓகேவா? இதில் உள்ள பேலன்ஸ் உள்ள கேள்விகளையும் வந்துட்டு செஞ்சு பாருங்க. எதுவும் டவுட்டுகள் வருமானு சொல்லி. டவுட்டுகள் வரதுக்கு சான்ஸ் இல்லைன்னு சொன்னால் நம்ம இந்த பெரிய மாதிரி இப்படி பெரிய கேள்வியெல்லாம் செஞ்சு பார்த்துட்டோமே. ரைட். ரைட். இந்த 9ஆம் கேள்வியை சொல்லுங்க அப்போ என்ன ஆன்சர் வருதுன்னு பார்ப்போம். இந்த 9ஆம் கேள்வியை செய்யுங்க பார்ப்போம், என்ன ஆன்சர் வருதுன்னு பார்ப்போம். 5/7 2/7 ப்ளஸ் 5/7 மைனஸ் 2/7. டிரெக்ட் மெசேஜில் போடுங்க பார்ப்போம், என்ன ஆன்சர் வருதுன்னு பார்ப்போம். செஞ்சு முடிஞ்சா? சார். ம். என்ன ஆன்சர் வந்துச்சு பாரிஸ்? நேர் 7/3. ம். ஓகே. சார் முடிஞ்சு. சொல்லுங்க, என்ன ஆன்சர் வந்துச்சு? மர 7/3. ஓகே. சுதேஷ் சொல்லுங்க. முன்ஷிப் சீமர். முன்ஷிப் சீமர் ரெண்டு பேரும் செட்டில் தானே போடுவீங்க, செட்டில் போடுங்க. என்ன ஆன்சர் வந்துச்சு உங்களுக்கு? சுதேஷ் என்ன ஆன்சர் வந்துச்சு? என்ன ஆன்சர் வந்துச்சு? நேர் 7/3. ஓகே. முன்ஷிப் சீமர் உங்களுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு? ஓகே. ஓகே. எப்படி ஆத்திஃப் மைனஸ் வந்துச்சு? யார் பெரிய ஆள் இதில்? 7ன் மேல் 5 தானே பெருசு. ப்ளஸ்ஸும் மைனஸும் இருக்கி. ஓகே. யார் பெரிய ஆள் இதில்? 7ன் மேல் 5 தான் வந்துட்டு பெரிய ஆள். அப்போ அவர் அடையாளம் தானே வரும், ப்ளஸ் வரும். 7ன் மேல் 5லிருந்து மைனஸ் 2/7 கழிப்போம்.
ரெண்டு பகுதி எண்களும் உண்டாக்கி அப்போ 7 போடுவோம். 5லேருந்து 2 கழிச்சா 3 ப்ளஸ் 3 இங்கு 7 வரும். ஆத்திஃப் எப்படி மைனஸ் வந்துச்சு உங்களுக்கு? இல்ல சார் நான் பின்னங்கள்ல அந்த பெருசு சிறுசு பார்க்க மாதிரி பார்த்தேன். ம் பின்னங்கள்ல பெருசு இது அப்படி பார்த்துருக்கிறீங்க. ரைட். அப்படி பார்த்தாலும் அத்தீஃப் 7 மேல் 5 தானே பெருசா வரும். பாருங்க விளங்கிச்சா உங்களுக்கு எப்படின்னு சொல்லி. 7 இப்போ 7ஆ பிரிப்போம். ஒரு இது இருக்குன்னு வைங்க. 7ஆ பிரிப்போம். 1 2 3 4 5. வெயிட் பண்ணுங்க, இன்னொன்றில் காட்டுறோம் உங்களுக்கு. 1 வந்துட்டு 7ஆ பிரிப்போம். ரைட். இப்போ பாருங்களேன் 1 2 3 4 5 6. 1 2 3 4 5 6 7ஆ பிரிப்போம். 1 2 3 4 5 6 எத்தனை புள்ளிகள் இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 இருக்கேன்னு. ஓகே, 1 வந்துட்டு அழிப்போமா? 1 வந்துட்டு அழிப்போம். ரைட். 7 இருக்கு. 7ல் பிள்ளைகள் 5ன்னு சொன்னா இது 7ல் 5ன்னு சொன்னா ரைட். என்னடா 1 2 3 4 5 பங்கு வருது. ஓகேவா? இது 7ல் 5 பங்கு. ரைட். 7ல் 2 பங்குண்டா இது 1 2 2 தானே வரும். விளைஞ்சா? அப்போ ஓ 7ல் சார் 5ங்கிறது தான் பெருசு. ஓகேவா? ரைட். இப்போ இதில் டவுட் இல்லை. ரைட். 7ல் 5ங்கிறது தான் பெருசு பிள்ளை. இது நமக்கு கூட கிடைக்குதுன்னு பாருங்க. 7ல் 5ங்கிறது கூடயா 7ல் 2 நம்ம கிடைக்கிறோண்ட வச்சு பாருங்க. ரைட். 7ல் 5 பங்கு கிடைச்சா 5 இது கிடைக்கும். 7 துண்டில் 5 துண்டு கிடைக்கும். 7ல் 2ன்னா 2 துண்டு தான் கிடைக்கும். ரைட். இதுல எல்லாம் குழம்பிக் கொள்ளக்கூடாது. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள்ல தான் புலவாறு. ஓகேவா? ரைட். அப்போ உங்களுக்கு விளங்கிட்டு பிள்ளைகள் பகுதி எண் தொகுதி எண்லாம் தெரியும் அப்போ உங்களுக்கும். ரைட். இந்த கிளாஸ் வந்துட்டு இவ்வளவுதான் விஷயம். நாளைக்கு வந்துட்டு இன்னும் அடுத்த